வணக்கங்க. தவா எறா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? எண்ணெயை ஊத்திட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுட்டு தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு முழுசா அப்படியே பூண்டை போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு 2 வதக்கிடுங்க. கழுவி வச்ச எறாவை அப்படியே தவால போட்டு 2 பக்கமும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கலரி விட்டுங்க. நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. தவா கறி செம்மையா வரும். அப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் குழி எடுத்துட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் காய விடுங்க. காய விட்ட அப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு இந்த தவால சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். பக்கத்தில் நான் எறா குழம்பு வச்சுருந்தேன். அதுலேயும் எறா போட்டாச்சு. கத்திரிக்காய் எறாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பெப்பரை போட்டு இறக்கிடுவோம்னு சொல்லிட்டு அதை இறக்கி வச்சாச்சு. இந்த எறா குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்க.